1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உப்பும் போட்டு நல்ல ஒரு கலக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ரெடியாக ஒரு குக்கர் பாத்திரத்தை ரெடியாக எடுத்து வச்சுக்காங்க. நல்லா கலக்கி வச்சிடறாங்க. புளி நல்லா கரைச்சி வச்சுக்காங்க. கட்டியாக ஒரு குக்கர் பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சுட்டு, இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலையும் நல்ல ஒரு பொருள் பொரிஞ்ச உடனே நாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கரைசலை அதில் கொட்டணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் அதில் கடுகு போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் போட்டுறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த புளி, அப்புறம் தக்காளி, தனியா, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். அதில் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கலரி வச்சிருக்கோம். அதையும் இதில் கொட்டிட்டு ஒரு 5 minutes to 10 minutes நல்ல அடுப்பை பெருசாக வச்சுட்டு கொதிக்க வைக்கணும். நான் அந்த கரைசலை அதில் கொட்டுறேன். இதில் சரியான விதத்தில் புளி, இந்த தக்காளி இதெல்லாம் கரைசல் சரியான விதத்தில் இருக்கணும். உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த உருட்டி வச்சுக்கூடிய அந்த இந்த உருண்டைகள்லாம் வெந்து வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் அதில் நான் போட்டுறேன். இதில் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இந்த தக்காளிலாம் அரைக்கும் போது வெங்காயத்தை கூட போட்டு அரைக்கலாம், இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணல. வெங்காயம் தேவைப்பட்டால் நீங்கள் அதனோட அரைச்சிக்கலாம். அந்த உருண்டை எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை நல்லா பெருசாக வச்சுருங்க. 10 நிமிஷம் இந்த பாத்திரத்தை மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் அந்த உருண்டையில் இந்த குழம்புனுடைய டேஸ்ட், இந்த புளி, இந்த காரம், உப்பு எல்லாமே அந்த உருண்டையிலையும் சேரும். கடைசியாக கொத்தமல்லி இலையை கொஞ்சம் எடுத்து கிள்ளி அதில் போட்டுருங்க. இப்போ இந்த உருண்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சாத்துல நல்லா நெய் விட்டு இந்த உருண்டை குழம்பை போட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் இருந்தது அப்படின்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நம்ம PSN கிச்சன் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.